ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கீமா பால்ஸ் போண்டா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து 1/2 கிலோ கீமாக்கான மசாலா இன்க்ரீடியன்ஸ் இது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரஃப்பாக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 1/2 கிலோ கீமாவையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவும் இந்த கீமாவும் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் டுகெதர் ஆகணும். அதுக்கப்புறமா நல்லா நம்ம இப்போ சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து டோ மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் சின்ன ஸ்மால் பால்ஸாக வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே வந்து நீங்கள் கிரேவியும் பண்ணலாம், ஃப்ரையாகவும் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்னா இந்த பால்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஒரு 100 ml வாட்டரில் இதை நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டீம் மாதிரி குக் ஆனால் போதும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிரேவிக்கு வந்து நீங்கள் தனியாக பாயில் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த எல்லாமே வந்து கிரேவிக்கான இன்க்ரீடியன்ட்ஸு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நல்லா பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியனும் வந்து நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயும் வந்து அந்த ரா ஸ்மெல் போகணும். நெக்ஸ்ட் மசாலாஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே இருக்கும், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஜஸ்ட் ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து உங்கள் கிரேவிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த டொமேட்டோவில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். நான் வீடியோக்காக வந்து எல்லாமே கட் ஷாட் மாதிரி எடுத்துருக்கிறேன். டொமேட்டோஸ் வந்து நல்லா குக் ஆகணும். அதுலேருந்து அந்த ஆயில் வந்து செப்ரேட் ஆகணும். அது வரைக்கும் அது வந்து நல்லா குக் ஆகணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 1/2 கோக்னட்டை விடையும் கம்மியான கோக்னட்டை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா குக் ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பால்ஸாக பண்ணி வச்சுருக்கிற இந்த கீமா மசாலா போண்டாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுலேயே வந்து குக் ஆகிடும். இந்த கீமா மசாலா வந்து இதிலே வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக கொரிண்டர் ஆட் பண்ணிவிட்டு அது குக் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து மேலே ஒரு லிட்டோ ஒரு பிளேட்டோ வந்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து குக் ஆகிறதுக்கு விடுங்க. நல்லா கறி போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 1/2 கிளாஸ் வாட்டரில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த கறி போண்டா வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக டேஸ்ட்டான கறி போண்டா வந்து ரெடியாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.